வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் என் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வருகிற மார்ச் மாதம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொது பலன் கருத்து. இந்த பொது பலன் கருத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம பார்க்க போறோம். அப்போ மார்ச் மாதத்துக்கு பாத்தீங்கன்னா எப்படி பலன் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நான் உங்கள் குரு மணிகண்டன், பாலக்காடு, கேரளா. நம்ம ஜோதிட வகுப்பெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் நேரடியாக தங்கி படிக்கிறதுக்கு. அப்போ அது தேவைங்கிறவங்க கேரள முறைப்படியும் தமிழ்நாட்டு முறைப்படியும் ரெண்டுமே சொல்லி தரோம். யாரு வேணாலும் தங்கி படிக்கலாம். அது கீழே போற நம்பர்ல கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தகவல் கிடைக்கும். இப்போ நாம இந்த மார்ச் மாதத்துக்கு நான் உங்கள் கேரளா குருமணிகண்டன் ஜோதிடர், பாலக்காடு. நாம பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு முறைப்படியும் கேரள முறைப்படியும் 2 முறையிலையும் ஜாதகம் பார்க்குறோம். ஜாதகத்தை துல்லியமா எப்படியெல்லாம் பார்த்து பலன் சொல்லணும் அப்படின்னு சொல்றோம். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் இருக்கு. யோகி, அவயோகி, கரணம், திதி, யோகம், ராசி, லக்னம், வைநாசிகம், கண்டாந்திரம், முடக்கு, பாக்கியம், யோகம், அந்த மாதிரி பல விஷயங்கள் அடங்கியிருக்கு. இது எல்லாத்தையுமே ஒரு ஜாதகத்துல நம்ம எடுத்து சூட்சமம், அந்தரன், பிராணன், தசா, புத்தி இது எல்லாத்தையுமே பார்த்து தான் பலன் சொல்றோம். அது கேரளா முறைப்படியும் தமிழ்நாட்டு முறைப்படியும் சேர்ந்து சொல்றோம். அப்போ நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்ச் மாசத்துக்கு மீனம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். மார்ச் மாதத்திற்கு மீன ராசிக்கு எப்படி செயல்பாடுகள் இருக்கும், எப்படி அவங்க ஒரு நல்லது கெட்டது பங்கு எடுத்துக்க போகுது அப்படின்னு. ஏன்னா நம்ம சொல்றது எல்லாமே பொது பலன் தான். இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வெளிநாடு உள்நாட்டுல எல்லாத்துக்கும் இருக்கிறவங்களுக்கு சேர்த்து தான். இப்போ இந்த மீனம் ராசின்னு எடுத்துக்கிறப்ப பாத்தீங்கன்னா, மீன ராசியில என்னென்ன நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. அப்போ இந்த பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி இது எல்லாமே பாத்தீங்கன்னா குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான் இந்த 3 பேர்த்துடைய ஆளுமைக்கு உட்பட்ட ராசியாக மீன ராசி இருக்கு. அதுல போய் இப்ப சனி பகவானே உட்கார்ந்துருக்காரு. அப்போ ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கிறார். அந்த ஜென்மத்துல சனி பகவான் 12ஆம் வீட்டுல இருக்கிறதுனால ஒரு இடமாற்றம், ஊர் மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் வீட்டுல போயிட்டு 5 கிரகங்களுடைய அமைப்பு இருக்கிறது. இந்த 5 கிரகங்களும் உங்களுக்கு இந்த மாசம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்த செயல்படுத்த போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தொழில் பண்ணணும்னு ஒரு தொழில தொட்டீங்க, ஒரு ஒரு கான்ட்ராக்டர்ல இருக்கீங்க, ஒரு வீடு கட்டி கொடுக்குறீங்கன்னு வீட்டை தொடுறீங்க. இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேபர் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். தொழிலாளிகள் நிலைக்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுடைய எல்லாம் இப்போ 3ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதினு சொல்லுவோம். எல்லாம் பாதகாதிபதி, சாதகாதிபதி எல்லாம் போய் 12லயே இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே உங்களை ஒரு மனசுக்கு ஒரு பாரமா ஓவர்லோடா தலையை அப்படியே பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கூட பொறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணன், தம்பி, தங்கச்சி இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆரோக்கிய பிரச்சனை, அதற்காக நாம அலையிறது. இந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம எடுத்துக்குவோம் கையில. தன்னை தாழ்த்திக்கவும் மாட்டோம், தன்னை வீழ்த்திக்கவும் மாட்டோம், தன்னை உயர்த்திக்கவும் மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை இப்போ உங்களுக்கு இருக்கு. இந்த சூழ்நிலையில நீங்க ஒரு நல்ல மதிநுட்பத்தோட செயல்பட வேண்டிய மாதம். ஏன்னா புத்திய குழம்பவே விடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவை 10 தடவை யோசிச்சு செயல்படுறப்போ உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு அறிவு இருக்கு. அதாவது ஒரு இன்ட்யூஷன் பவர்ங்கிறது மீனராசிக்கு ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். இதை செஞ்சுக்கிட்டா தப்பிச்சுக்கலாம், இதை செஞ்சிடலாம், இல்லைன்னா பரவாயில்ல இந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்து நம்ம சமாளிச்சுக்கலாம், இதை இப்போ முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இன்ட்யூஷன் பவர் உங்களுக்கு பின்னாடி இருந்து யாரோ சொல்ற மாதிரி தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது இந்த மார்ச் மாசத்துல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செயல்படக்கூடிய சூழ்நிலையா இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு அந்த இன்ட்யூஷன் பவர் உங்களை காப்பாற்றும். ஏன்னா உங்களுக்கு தெய்வ பலம் ஆட்டோமேட்டிக்காவே இருக்கும். ஏன்னா நீங்க நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா நான் அதை நல்லா இருக்கேன்னு எல்லாத்துட்டையும் சொன்னாலும் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சங்கடம் நீங்க வெளியில காமிக்கிறதே இல்லை. அதுதான் உங்களை காப்பாத்துது.
உங்களோட மதிப்பையும் உயர்வையும் அதை அப்படியே நிலைநிறுத்தி வைக்குது. அப்போ அந்த செயல்பாடு இருக்கு. அப்போ மீனம் ராசிக்கு பாத்தீங்கன்னா தொழில் இந்த மாசம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தொழில் துவண்டு போகாது, ஓரளவுக்கு முயற்சி பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மீன ராசிக்கு குடும்பம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, குடும்பம் வந்து ஒரு சமநிலையா தான் இருக்கும். நம்ம விட்டு கொடுத்து போய்கிட்டே இருக்கணும். விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லைங்கிற மாதிரி குடும்பத்துக்கு நீங்க இப்ப விட்டு கொடுத்து தான் நடக்கணும். ஏன்னா இல்லறம் இப்ப விட்டு கொடுத்தா தான் நல்லறமா இருக்கும். தாம்பத்தியம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப தாம்பத்தியத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள், சந்தோஷ குறைவு, சங்கடங்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு மீனம் ராசிக்கு. அதே மாதிரி தொழில், ஒரு தொழில் செய்யாம 2 தொழில் 3 தொழில் செய்யறவங்க இந்த 3யுமே தொட முடியாம இப்ப தவிப்பாங்க. ஏன்னா இப்ப நிறைய இந்த மீனம் ராசியில இருக்கக்கூடிய பில்டிங் ஒர்க் செய்யறவங்க, இன்ஜினியர்ஸ், அதே மாதிரி பல தொழில் செய்யக்கூடியவங்க, ஃபுட்டு தொழில் செய்யக்கூடியவங்க, சூப்பர் மார்க்கெட்டு, நவதானிய சப்ளை, பூஜா ஸ்டோரு, இந்த அமைப்பெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் இறுக்கமான சூழ்நிலையாக இருக்கிறது. எதையும் செயல்படுத்த முடியாத அமைப்பு. அதில் எல்லாமே இந்த மாசம் ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலை உருவாகி அடுத்த மாசத்துல இருந்து எப்படி நம்ம ரன் பண்றதுங்கிற ஒரு நல்ல முயற்சி கிடைக்கும். அதே மாதிரி குடும்பம், மனைவியுடைய விஷயத்துல கொஞ்சம் வாக்குவாதங்கள் அதிகமாக தெரிகிறது. அவர்களுடைய உங்களுடைய கணிப்புக்கு அவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி சங்கடங்கள் உங்களுக்கு தோணும். ஆணாக இருந்தால் ஆணுக்கும், பெண்ணாக இருந்தால் பெண்ணுக்கும், கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள கருத்து வேறுபாடாக இந்த விஷயங்கள் செயல்படும். அதே மாதிரி குழந்தைகளுடைய படிப்பு வகைகள் வழியில பார்த்தீங்கன்னா படிப்பு கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். மதிப்பெண்கள் குறைவாக இருப்பது போல் தோன்றும். ஆனா அவர்களுடைய வளர்ச்சி கண்டிப்பாக நல்ல விதத்துல வரும். அது வரைக்கும் கொஞ்சம் நாம காத்திருக்கணும். அவங்கள அதிகமா நம்ம கடுமையான சொற்களால் சங்கடப்படுத்தக்கூடாது. அப்போ அதே போல உங்க மனதிற்கு இனிய விஷயங்களும் வரும். அதாவது ரொம்ப நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த ஏதாவது ஒரு விஷயம் இந்த மாசம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வரும். நீண்ட நாட்களாக பார்க்காத நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அவர்களால் ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும். அதே போல நீண்ட நாட்களாக நீங்க நினைத்திருந்த ஒரு செயல், ஒரு கோவிலுக்கு போறதோ, இல்ல ஒரு உறவினர் வீட்டுக்கு போறதோ, இல்ல மகளுக்கு இதை வாங்கி கொடுத்துடலாம், மகனுக்கு அதை வாங்கி கொடுத்துடலாம்னு நினைச்ச விஷயமோ, இல்ல மகன் கையிலிருந்து மகள் கையிலிருந்து கிடைக்குமான்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வீட்டுல வந்து உங்களுக்கு இந்த மாதம் ஏதாவது ரொம்ப முடியாதவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. அதே போல் வருமானம் இல்லை என்ற ஒரு ஏக்கம் இருக்கும், அது மாறும். எதுவும் நிலையானதல்ல. எந்த ஒரு ஏமாற்றமும் நிலையானதில்லை, அதுக்கு ஒரு மாற்றம் இருக்கிறது. எந்த ஒரு மாற்றத்திலும் தடுமாற்றம் வராமல் இருக்காது. அந்த தடுமாற்றத்தை நாம் தான் சரியாக தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அப்போ இது எல்லாமே வந்து நம்ம பொதுவா இப்ப இந்தியாவில் ஒரு உலகத்துல ஒரு 800 கோடி பேர் இருக்காங்கன்னா 800 கோடி பேர்த்துக்குமே இதுதான் நம்ம சொல்றோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப மீனராசியில ஒரு 100 கோடி பேர் இருக்காங்க வச்சுக்கீங்களேன். தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 13 கோடி பேர் இருக்காங்கன்னா அதுல மீனராசியில மட்டும் ஒரு 60 லட்சம் பேர் இருப்பாங்க. அப்ப எல்லாத்துக்கும் இதே மாதிரிதான் அப்படின்ட்டு இல்லை, பொது பலன். அவங்களுக்கு கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகமும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கிரகமும் நல்ல நீச்சபங்க ராஜயோகத்துல, விபரீத ராஜயோகத்திலே, யோகத்திலோ பார்த்தால் இந்த பலனெல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆயிடும். அவங்க டக்குன்னு உயரத்துக்கே போயிட்டு இருப்பாங்க. வலுவான வருமானம் வரும். இதுல ஏதாவது பாவகத்தரி யோகமோ, இல்ல வேசி யோகமோ, இல்ல சகட யோகம், சசயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவ யோகங்கள் எல்லாம் மிக்ஸ் ஆயிருந்தாலும் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். இது அப்படியே டவுன் ஆகி போகும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் சுய ஜாதகத்துல இருக்கு. அப்போ இந்த இந்த வந்து கிரகங்களுடைய முட்டு இருக்கா, காலப்பகை இருக்கா, இல்ல ஏதாவது சூட்சம ரகசியங்கள்ல சுருங்கி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நாம பார்த்துக்கணும். பார்த்துக்கிறப்ப நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி உங்களை நல்லபடியாக செயல்படுத்தும். அப்போ உங்களுக்கு இந்த மாத பரிகாரம் என்ன தெய்வத்தை கும்பிடலாம் அப்படின்னா, உங்களுக்கு கடலில் அருகில் இருக்கும் தெய்வங்களை போய் கும்பிடலாம். கடல் குளியல், இப்போ ராமேஸ்வரம் போகலாம், கன்னியாகுமரி போகலாம், தேவிப்பட்டினம் போகலாம். அதே மாதிரி சுசீந்திரம் போயிட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இதெல்லாம் போகலாம். திருச்செந்தூர், கன்னியாகுமரி, தேவிப்பட்டினம், சுசீந்திரம், இங்கெல்லாம் போய் சாமி கும்பிடலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து கடைசி ராசி ஒரு 120 கிலோமீட்டருக்கு
கணக்கிட்டிங்கன்னா அந்த 120 இப்போ உங்களுக்கு 30 வயசுல ஒரு 360 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தேன். அந்த டிகிரி, அந்த 3 ஜென்ம டிகிரியை கடந்து போய் சாமி கும்பிட்றப்போ நம்ம எல்லா விஷயத்தையும் கடந்து ஜெயிச்சிடறோம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு உதவி பண்ணுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும், அதாவது முதியோர் இல்லத்திற்கு நீங்க வந்து பால், பழம், அதாவது ஃப்ரூட்ஸ் வகைகள், பால், தயிர், அரிசி, உணவு என்ன வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் முதியோர் இல்லத்திற்கு. அது உங்களுக்கு சிறப்பை தரும். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு புண்ணியத்தை செய்யும் பொழுது நமக்கு புண்ணியம் வலுக்கிறதோ இல்லையோ நம் பாவம் குறைகிறது. அந்த பாவத்துல இத்தனை பர்சன்டேஜுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அழிச்சாச்சுன்னா ரப்பர் போட்டு அது அழிச்சதுதான். அப்போ அது தொடராது, அந்த பாவம் தொடராது. இந்த புண்ணியத்தினால் அது அடிபடுகிறது. அப்போ உங்களுக்கு உங்க முயற்சிங்கிற ஒரு செயலுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதுக்காகத்தான் நாம இந்த பரிகாரத்தை சொல்றோம். அதே மாதிரி நீங்க வந்து பூசணிக்காய் தானம் செய்யலாம். பூசணிக்காய் ஏதாவது ஒரு ஹோட்டல் கடைக்கு, அவங்களுடைய அதாவது நிதி நிலைமை குறைவாக இருக்கக்கூடிய ஹோட்டல் கடைக்கு, அடுத்தது ரன் பண்ண முடியாம இருக்கக்கூடிய ஹோட்டல் கடைக்கல ஏதாவது ஒரு உதவி பண்ணி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணலாம். உணவகத்துக்கு சப்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு உயர்நிலை வரும் அப்படின்னு உங்க ஜாதகம் ஒரு பாக்கியத்தை செய்யும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரும். இந்த வெற்றி உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும். அப்போ இந்த செயலெல்லாம் பயன்படுத்துங்க. இந்த பாக்கியம், இந்த அமைப்பெல்லாம் உங்க ஜாதகத்திலேயே இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் வாய்ப்பும் கிடைக்கும். வணக்கம். வாழ்க வளம்.